தாயின் மார்பில் இருந்து இந்த பால் வருகிறது. இதில் நீங்க நல்லா கவனிக்கணும். இதுல என்னன்னா, அப்படி உருண்டு வருகிற போது அந்த ஆறு, அந்த அருவி வேகமா வரும்போது, கொட்டும் போது, அங்க மலைகளில் இருக்கிற சிறு பெரு கற்களை உருட்டிக்கிட்டு வருது பத்தியல. இந்த ஊறிக்கிட்டு வரும்போது ஒன்றோடு ஒன்று மோதி நொறுங்குது. நொறுங்கி என்ன செய்யுது, அந்த ஆறாதான் ஒரு ஆற்று மேல அப்படி சிறு சிறு துகள்களா படியுது. அந்த படியிறது தான் என்ன ஆகுது, மணல் வடிவம் பெறுது. அதான் மணல். பாருங்க, அந்த மணல் படியுது. எதை நீ உருவாக்கல, எல்லாமே மலை தான். அது அருவியை பிரசவிக்குது, ஆற பிரசவிக்குது, ஆற்று மேல மணலையும் அதுவே பிரசவிக்குது. இந்த மணலின் தன்மை என்னன்னா, உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் இந்த மணல் தான். இந்த மணல் தான் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் இந்த மணல் தான். இப்ப இந்த மணல் நீங்க பாருங்க, நீரை எப்படி தேக்கி வைக்குதுங்கிறதுக்கு சான்று, கோடை காலத்துல கூட ஆறு வறண்டு போயிருக்கும் போது கூட ஒரு 2 அடி 3 அடி தோண்டினீங்கன்னா தண்ணி வந்துடும். ஏன்னா நீரை கீழே தேக்கி வச்சிருக்கோம். உலகத்தின் சிறந்த நீர் வடிகட்டியும் இந்த மணல் தான். எப்படின்னா, இப்ப கடல் பாத்தீங்கன்னா, கடல் நீர் உப்பு கரிக்கும். பாருங்க, கடல் கரையில நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், உப்பு கரிக்கும். ஒரு 2 அடி தள்ளி அந்த மண்ணை தோண்டிங்கன்னா, மணலை தோண்டி எடுத்தீங்கன்னா அந்த நீர் வரும். அதை எடுத்து குடிச்சீங்கன்னா உப்பு கரிக்காது. காரணம், அந்த மணல் அந்த உப்பு நீரை உப்பை வடிகட்டிருக்கு. அதுல இருந்தே தெரியும், உலகத்து தூய குடிநீரை தரும். உங்களுக்கு எந்த மாசும் இல்லாத தூய குடிநீரை வடிகட்டி தரும். பாருங்க எவ்வளவு பெரிய வேலையை செய்துன்னு. சும்மா மணல்னு நினைச்சிட்டீங்க நீங்க. இந்த ஆற்றில் படிந்திருக்கிற இந்த மணல் மனித உடலுக்கு தோல். இப்ப என் தோலை வெட்டிட்டா என்ன ஆகும், நோய் தொற்று வந்து நான் செத்து போயிருவேன். இந்த மண்ணை அள்ளிட்டா என்ன ஆகும், மணலை ஆறு செத்து போயிரும். அவ்வளவுதான், இவ்வளவுதான்.